ஓவியா, தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்ற சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆதரவு கடிதம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறவு என்பது தேர்தல் காலத்து உறவு அல்ல, இது கொள்கை ரீதியான கூட்டணி என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் காதர் மைதீன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடன் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் KM காதர் மைதீன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் வாணியம்பாடியில் சையத் ஃபரூக் பாட்ஷா சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். இதே போல பாபநாசம் தொகுதியில் ஷாஜகான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எப்போதும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்றும் தாவேகாவிற்கு எந்த சூழ்நிலையிலும் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திட்டவட்டமாக திமுக கூட்டணியிலிருந்து முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகள் இன்னும் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஓவியா.